ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் சரியான ஒரு இதில் இது பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு தடைகளுங்கிறது வரதான் செய்யும். எந்த ஒரு வேலையிலுமே நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் சில விஷயங்கள் நம்மளுக்கு தடைகள் வரும். அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஒரு நகர்வை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் என் லைஃப்பும் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயத்தில் நான் என்ன இது பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்த ஒரு 1 வீக் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஏன்னா உடம்பு கூட சரியில்லாமல் போணுச்சு. ஏன்னா ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணவே இல்லை. மேரேஜ் ஆனதுலேருந்து, குழந்த பிறந்ததுலேருந்து. இப்போ திடீர்னு வெளியில் போயிட்டு அந்த காலைல சாப்பாடு செஞ்சுட்டு, அவங்களுக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ஒரு 17,000 சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன்னா இன்னும் ஒரு 2 இயர்ஸில் ஒரு 25,000 வாங்குற அளவுக்கு கூட என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதை விட்டுட்டு இதுக்காக இது பண்ணோன்னா சரியாக வராதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அம்மா அப்பாவும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிறதுனால நான் சொல்லிட்டேன் அம்மாவுக்கு, நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா நீ எடுத்திருக்க ஒரு ஃபைனான்ஸை நான் டெய்லி ஒரு ₹100 கட்டுறதை நான் கட்டுறேம்மா, 3000 மாதம் உனக்கு நான் கட்டிடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னதுனால அம்மாவும் குழந்தைய பார்த்துக்கிறது. ஏன்னா நம்மளும் அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணோன்னா தான் அவங்களுக்கும் இதாக இருக்கும். அதாவது ஒருத்தவங்க தேவைங்கிறது நம்மளுக்கு அவங்க பார்த்துக்கணும் குழந்தைய அப்படிங்கிறது ஒரு இது. அவங்களுக்கும் பணம் நம்ம உதவுனோன்னா அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அவங்க கஷ்டத்துலேயும் நம்ம பங்கெடுத்துக்கிறதுங்கிறது ஒரு மகளாக எனக்கு ஒரு இதாக தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் இப்படி போணுச்சு. ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்கினோன்னே என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா அவருக்கு பாதி ஈக்குவலாக நான் சேலரி வாங்குறேங்கிறதுனால அவருக்கும் இப்போ கொஞ்சம் கஷ்டம் ஒரு 15,000 கிட்ட எனக்கு இருந்துச்சு. வண்டியில் போகிறதெல்லாம் சேர்த்து அம்மா வீட்டுக்கெல்லாம் கொடுத்தது போக ஒரு 13,000 14,000 கிட்ட எனக்கு கொஞ்சம் கையில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு நான் ஒரு கோல்டு வாங்குறது, அது மாதிரி இது பண்ணுறது. ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன்னா, கோல்டாக வாங்கிட்டு நம்ம அப்புறம் அதை அடகு வச்சுட்டு கூட நம்ம வீடு ஏதாச்சும் போடலாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் அம்மா வீட்டில் இடம் மட்டும் அவர் கொடுத்துருந்தாங்க. ஒரு 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 கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் மட்டும் அவருக்கு இடம் கொடுத்துருந்தாங்க பங்குக்கு. அவங்க அண்ணனுக்கு பாதி, இவங்களுக்கு பாதி. அந்த இடத்துல ஒரு வீடு கட்டலாம். ஒரு 3-4 இயர்ஸ் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக ஒரு வீடு நம்ம குழந்தை ஒரு ஆகிறதுக்குள்ளே, ஸ்கூல் போகிறதுக்குள்ளனாச்சும் நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்படியே போக ஆரம்பித்தா அப்புறம் என் ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். முதல்ல வேலைக்கு ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு முன்னேற்றத்தை பார்த்தா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அந்த முன்னேற்றத்தில். அது மாதிரி அவரும் சந்தோஷமாக எனக்கு அதுக்கப்புறம் அவருமே சப்போர்ட் பண்ணார். சாப்பாடெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு இது பண்ண ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் அவருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். காலையில் அவர் இப்போ தான் 6 மணிக்கு தான் எழுந்திரிப்பார். எனக்காக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எழுந்திரிக்கிறது, குழந்தையிலேருந்து தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவனுக்கு தேவையான இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு, சத்து மாவு கஞ்சி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் காலைல டிஃபனுக்கு அவரே ப்ரிப்பேர் பண்ணிடுவார். லஞ்சுக்கு மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒரு பக்கம். அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். அவரும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது சந்தோஷத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, நம்மளுக்கு வர கஷ்டத்தையும் ஷேர் பண்ணிக்கணுங்கிறத அவர் உணர ஆரம்பித்தார். அதுக்கு என்னோட ஒரு வேலைக்கு போனதுங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துனுச்சு. அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்ன மாதிரி நீங்களும் ஒரு ஜாப்க்கு போங்க.